ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே சிம்பிளான கிரேவி. ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் முதல்ல ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக குருமிளகு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குருமிளகு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட போகிறோம், அதே போல் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 100 கிராம் பெரிய வெங்காயம், 1/2 கிலோ சிக்கனுக்கு. இது கூட 50 கிராம் தக்காளி, ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி. நம்ம ஏற்கனவே வந்து பெப்பரும் சேர்த்திருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். ஸோ 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சம அளவு சேர்த்துன பொடி. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல மையாக அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம வந்து இந்த சிக்கனை சமைக்க போகிறோம். நீங்கள் வானிலையில் செஞ்சாலும் பரவாயில்ல, பட் குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை நான் இதில் சேர்க்க போகிறேன். இதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நான் சேர்க்காதது வந்து வெறும் உப்பு மட்டும்தான் நான் சேர்க்காமல் இருக்கேன். சோம்பு நான் சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலாவை போட்டு நல்லா வந்து இது வந்து ஃப்ரை பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃப்ரை ஆகுது. அந்த மிக்சியில் பாக்கி இருக்கிற மசாலாவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நான் இது கூட சேர்த்திட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஃப்ரை பண்ணணும் மசாலா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூட கொஞ்சம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் பத்தலை அப்படின்னா திரும்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா அதோட கலர், அந்த பெப்பரோட கலர் வர்ற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா தண்ணி சுண்டி இது வறுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந்து உங்களுக்கு வறுபட்டுருச்சு. இந்த சிக்கன் பீஸஸை நான் உள்ளே வந்து சேர்த்துடுவேன். சிக்கனில் உங்களுக்கு வந்து எப்போவுமே தண்ணி விடும். ஸோ அதை வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டுமே ஊற்ற போகிறேன், அதிகமாக ஊற்றலை. ஸோ இந்த சிக்கன் வந்து இப்படியே வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டீம் வச்சுட்டு இந்த சிக்கன் கிரேவி எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக இந்த பெப்பரில் வந்து கிரேவியில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இப்போ இந்த கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் சாதம்க்கு ஒரு சைட் டிஷ், அண்ட் தால்க்கு ஒரு சைட் டிஷ், அப்புறம் வந்து பராட்டா, சப்பாத்தி, இதுக்கெல்லாமே ஒரு சூப்பரான பெப்பர் கிரேவி. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பெப்பர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சமீராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் வீடியோ ரெசிபி அப்டேட்ஸ்க்காக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.